بسم الله الرحمن الرحيم لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظامه بلى قادرين على أن نسوي بنانه بل يريد الإنسان ليفجر أمامه يسأل أيان يوم القيامة فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي شرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
இந்த மனித சமுதாயத்தை படைத்து மனிதர்களுக்கென்று நேர் வழி காட்டுவதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே சத்திய பாதையில் வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், நீதியாக வாழ வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாடுகின்ற பொழுது படைத்தவனால் அறிவுறுத்தப்பட்ட, படைத்தவனால் வலியுறுத்தப்பட்ட இபாதத்துக்களை நாம் சரியான முறையில் நிலைநாட்ட வேண்டும். அதேபோன்று அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மையுடைய வாழ்வில் நம்முடைய இபாதத்துக்கள் எப்படி இருக்க வேண்டும், நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலக்கெடுவினுடைய காலத்தில் இந்த பூமியில் வாடுகின்ற காலங்களில் நம்முடைய இபாதத்துக்களை எவ்வாறு நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற விஷயங்களை இறைவனும் இறுதி தூதரும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த உலகில் நாம் வாழுகின்ற பொழுது படைத்தவனை அஞ்சியவர்களாக, படைத்தவனுக்கு இபாதத் செய்தவர்களாக, படைத்தவனுக்கு கட்டுப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு தீர்மானித்திருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக மனித சமூகம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அடிபணிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும், இபாதத்துக்களை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கிறான் என்பதை திருமறை குர்ஆனின் மூலமாக இறைவன் நமக்கு நினைவூட்டுகின்றான். எனவே மனிதர்களாகிய நாம் படைத்த அல்லாஹ்வை, அவன் செய்த அருளை, அவன் செய்த நிஅமத்தை, அவன் கொடுத்த அருள் கொடைகளை நினைவு கூர்ந்து அவனுக்கு நாம் அஞ்சிய மனிதர்களாக வாழ வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு செய்த பல அருள் கொடைகளை குர்ஆனின் மூலமாக நினைவூட்டுகின்றான். குறிப்பாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 3வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். யா அய்யுஹன் நாஸ் துக்ரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, மனித சமுதாயமே, அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள் கொடையை நினைத்து பாருங்கள், நினைக்கூர்ந்து பாருங்கள். ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த பூமியில் படைக்கக்கூடியவன் யாராவது இருக்கிறார்களா? படைக்கக்கூடிய வல்லமையும் வலிமையும் அதிகாரமும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அவன்தான் உங்களுக்கு பூமியில் இருந்தும் வானத்தில் இருந்தும் உங்களுக்கு ரிஸ்கை கொடுக்கின்றான், உணவை கொடுக்கின்றான், உங்களை வாழ வைத்திருக்கிறான், உங்களுக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறான், உங்களுக்கு உறக்கத்தை கொடுத்திருக்கிறான், நடமாடக்கூடிய வலிமையை கொடுத்திருக்கிறான், பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான், பார்க்கக்கூடிய பார்வைகளை கொடுத்திருக்கிறான், உணரக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறான். உலகத்தில் எல்லா வகையான இன்பங்களையும் சுகங்களையும் அல்லாஹுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வை தவிர இதை கொடுக்கக்கூடியவர் யாராவது இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக யாரவே கிடையாது. லா இலாஹ இல்லா ஹுவ. எனவே அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அடிபணிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும், அவனை போதனைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் இருந்து தெரிந்து விளங்கி புரிந்து கொண்டே நீங்கள் எங்கே திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? அடிபணிவதை விட்டும், கட்டுப்படுவதை விட்டும், வணக்கம் செய்வதை விட்டும், இபாதத் செய்வதை விட்டும், குர்ஆன் ஓதுவதை விட்டும், நபி வழியை பின்பற்றுவதை விட்டும், உலகத்தில் அத்தனை துறைகளை விட்டு நீங்கள் எங்கே திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவன் செய்த அருளை நினைவூட்டிய பின் மனிதர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ் தஆலா
இந்த உலகத்தில் வாடுகின்ற காலத்தை நிர்ணயம் செய்திருக்கிறான். ஒரு சொற்ப கால வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். எதற்காக? நீங்கள் நல் அமல்கள் செய்வதற்காகத்தான். அதை தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் முல்கினுடைய 2வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு இந்த உலகத்தில் மரணத்தை இறைவன் நிர்ணயித்திருப்பதும், மரணத்தை தழுவாமல் யாரும் இந்த பூமியில் இருக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா மரணத்தை முந்தி சொல்லுகின்றான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத, வாழ்க்கை என்பது 2வது தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத, மரணத்தையும் வாழ்க்கையும் இறைவன் தான் கொடுத்திருக்கிறான். எதற்காக கொடுத்திருக்கிறான்? இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது இறைவன் தான். அந்த கால கெடு எவ்வளவு காலம்? 40 வயதா, 50 வயதா, 20 வயதா, 2 நாட்களா, 1 நாட்களா, அல்லது தாயினுடைய கர்ப்பப்பையிலேயே மரண படுக்கையை இறைவன் தீர்மானித்து விட்டானா? இப்படியெல்லாம் அனைத்தையும் இறைவன் தான் தீர்மானம் செய்திருக்கிறான். எனவே அல்லதே கலக்கல் மௌத்தவல் ஹயாத்த, இதையெல்லாம் இறைவன் கொடுத்திருப்பது லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்கு இணங்க தன் இபாதத்துகளை நிலைநாட்டக்கூடியவர்கள் யார் என்று பிரித்து அறிவிப்பதற்காகத்தான், அல்லாஹ் விளக்கம் அளிப்பதற்காகத்தான், உங்களை பிரித்து காட்டுவதற்காகத்தான். உங்களில் யார் அல்லாஹ்வை அடிபணியக்கூடியவர் யார், உங்களில் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர் யார், உங்களில் யார் அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு மதிப்பளிக்கக்கூடியவர் யார், அல்லாஹ் கொடுத்த கலாமை ஓதக்கூடியவர்கள் யார், உங்களில் யார் இறையச்சம் உடையவர்கள் யார், யார் அல்லாஹ்விற்கு மாற்றமாக இணை வைக்கக்கூடியவர்களாக, பாவம் செய்யக்கூடியவர்களாக, இறைவன் தடை விதித்த ஹராமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் யார் என்றெல்லாம் இறைவன் பிரித்து அறிவிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் இறைவன் தீர்மானம் செய்திருக்கிறான். எனவே உங்களில் சோதிப்பனை நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், விரும்புகிறான், அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துக்களை உயர்த்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதர்களாகி நமக்கு ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எல்லோருக்கும் இளமை பருவத்தை இறைவன் தான் கொடுக்கின்றான். அந்த இளமை பருவத்தை இறைவன் விரும்புகின்ற விதத்தில் கழிக்க வேண்டும், இறைவன் விரும்புகின்ற காரியங்களில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் இளமை பருவத்தில் உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அதை நம்முடைய சுயலாபத்திற்காக மட்டுமே தான் அதிகம் பயன்படுத்துகிறோம். உலகத்தில் நாம் கல்வியை தேட வேண்டும், படிக்க வேண்டும், உயர்கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இளமை பருவத்தை அதிக ஆண்டுகளை கழிக்கின்றோம். நம்முடைய அந்த இளமை பருவத்தில் பாவத்தை, இறைவனால் தடை விதிக்கப்பட்ட காரியத்தை செய்வதில் நேரங்களை அதிகமாக கழித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இளமை காலத்தில் எத்தனை நபர்கள் இறை பொருத்தத்தை தேடி அமல் செய்திருக்கிறோம். இறைவன் விரும்புகின்ற கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வியை கற்றிருக்கிறோம், அதற்காக நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம், அதற்காக வேண்டி எத்தனை ஆண்டுகளை செலவு செய்திருக்கிறோம். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த இளமை பருவத்தை கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் அவன் விரும்புகின்ற விதத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான். நம்முடைய உயர்வையும், நம்முடைய மதிப்பையும், நம்முடைய பெருமையையும், நம்முடைய செல்வாக்கையும் பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் உலக வாழ்க்கையில் பெரும்பான்மையான மக்களுடைய நிலைப்பாடு. காரணம், இதற்கு இறைவேதத்தை இவர்கள் புரியாததனுடைய விளைவு, குர்ஆனை படிக்காததனுடைய விளைவு, அல்லாஹ்வுடைய போதனைகளை கேட்காததனுடைய விளைவு, நபியினுடைய மகத்துவத்தினுடைய உணர்வுகளை தெரிந்து கொள்ளாததனுடைய விளைவு. அதை பற்றி அந்த இஸ்லாம் இந்த இளமை பருவத்திற்கு கொடுத்திருக்கிற உயர்வும் மகத்துவத்தையும் எவ்வாறு சஹாபாக்கள் விளங்கினார்கள், புரிந்தார்கள், அதற்காக முயற்சி செய்தார்கள், பாடுபட்டார்கள், உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்களோ அந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இளமை பருவத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். இளமை பருவத்தை அல்லாஹ் நாடினால்தான் கிடைக்கும். இறைவன் யார் எத்தனையோ நாம் கண் முன்னால் பார்க்கிறோம். இளமை பருவத்தை அடையாத நம்மளை விட்டு பிரிந்த ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு இளமை பருவத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 40 வயது வரை ஒரு இளமை காலம்தான். அந்த இளமை காலத்தில் நாம் அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறோமா, அல்லாஹ் நேசிக்கிற காரியத்தில் முந்திக் கொள்கிறோமா, அல்லாஹ் கட்டளையிட்ட காரியத்தில் அதற்கு பிறகுதான் உலக வாழ்க்கையினுடைய செயல்பாடு என்ற ஒரு முடிவை நாம் எடுத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து நம்முடைய உலக வாழ்க்கையில் அல்லாஹ் விரும்புகின்ற அந்த இபாதத்தை நோக்கி நாம்
செல்ல வேண்டும், நம்மை பின்பற்றிக் கொள்ள வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இளமை பருவம் இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக அது இறைவன் வழங்கியிருக்கிறான். அதனை அல்லாஹ் தஆலா நபிமார்கள் எப்படி பயன்படுத்தினார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்த அந்த முன் சென்ற சலப்புகள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தினார்கள், சஹாபாக்கள் அந்த இளமை பருவத்தை எவ்வாறு கழித்தார்கள் என்பதை அறிந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையை இளமை பருவத்தில் அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு தீனுல் இஸ்லாம் இறை மார்க்க கல்வி, குர்ஆனிய கல்வி, கிதாபுல் நபியினுடைய கல்வி இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? அன்பிற்குரியவர்களே, நாம் உலக கல்வியை நோக்கி பயணிக்கின்றோம். நம்முடைய உலகத்தினுடைய லாபத்தை எதிர்பார்க்கிறோம், பெருமையை எதிர்பார்க்கிறோம், செல்வாக்கை எதிர்பார்க்கிறோம், அந்தஸ்தை எதிர்பார்க்கிறோம். இறை மார்க்கத்தை அடைய வேண்டிய கல்வியை நாம் பின்தள்ள போட்டு விட்டோம். அதனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைக்கு சஹாபாக்களுடைய தியாகங்களுக்கு பின்னால் தான் இன்றைக்கு நம்மளால் கல்வியை அடைந்திருக்க முடிகிறது. அவர்களுடைய கஷ்ட துன்பங்களுக்கு பின்னால் தான் இந்த பயனை நாம் அடைந்திருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக இளமையுடைய பருவத்தை அடைந்த அந்த இளைஞர்களை பற்றி சூரத்துல் கஹஃப் என்ற சூறாவிலே நாம் பார்க்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம் வ ஜித்னாஹும் ஹுதா வ ரபத்னா அலா குலூபிஹிம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹஃபில் இளமை பருவத்தை அடைந்த அவருடைய ஈமானை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அவர்கள் இளைஞர்கள் ஆமனு பி ரப்பிஹிம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டார்கள், ஈமான் கொண்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம்! அவர்கள் ஈமானை அறிந்தால் அன்றைக்கு இருந்த அரசர் அவர்களை அடித்து விடுவார்கள், அவர்களை துன்புறுத்தி விடுவார்கள், அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விடுவார்கள். மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டத்தில் அவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டார்கள். உலக வாழ்க்கையை விரும்பவில்லை, மர்மையை நேசித்தார்கள், ரப்புக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஈமானி உறுதி இருந்தால் அல்லாஹ் உலகத்தை நமக்கு கொடுப்பான், உலக லாபத்தை கொடுப்பான், உலக உயர்வை கொடுத்துவான். இறை நம்பிக்கையில் உறுதிக்கு பிறகுதான், இறை ஈமானுக்கு பிறகுதான் நம் வாழ்க்கையினுடைய உயர்வை பெற முடியும். ஈமான் இல்லாமல், ஈமானின் உறுதி இல்லாமல் எந்த பயனும் அடைய முடியாது. ஈமானிய உறுதிதான் நம்மளை சொர்க்கத்திலே போய் சேர்க்கும். ஈமானிய உறுதிதான் நம்மளை கபருக்குடைய வாழ்க்கையினுடைய நெருக்கடியிலிருந்து காப்பாற்றும். ஈமானிய உறுதிதான் நம்முடைய மறுமையில் சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இப்படி வலிமைமிக்க ஈமானை அடைந்த நாம் அந்த ஈமானில் உயிரோட்டம் இருக்கிறதா, அந்த ஈமானுக்கு உயிர் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹஃபிலே இவ்வளவு நெருக்கடியான அரசர்களுக்கு முன்னால் அவர்களுடைய ஈமானிய வலு என்ன இருந்தது? இது காமு காலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நதுஅ மின் தூனிஹி. அந்த இளைஞர்கள் அரசர்களுக்கு முன்னால் எழுந்து நின்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னால் அவர்கள் கஷ்டப்படுத்துவார்களோ, துன்பப்படுத்துவார்களோ, துயரப்படுத்துவார்களோ, வாழ முடியாதோ அந்த நேரத்தில் அந்த அரசர்களுக்கு முன்னால் அவர்கள் எழுந்து நின்று கம்பீரமாக சொன்னார்கள். தன் இறைவனை பற்றி, தன்னை படைத்தவனை பற்றி, தன்னை உண்டாக்கியவனை பற்றி தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்துகிறார்கள். எங்களுடைய ரப்பு யார் தெரியுமா? எங்களை படைத்தவன் யார் தெரியுமா? நாங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் தெரியுமா? யாருக்கு நாங்கள் அடிபணிய வேண்டும் தெரியுமா? ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த உலகத்தில் வானத்தையும் பூமியை படைத்தவன் இருக்கிறானே, அவன்தான் எங்களுடைய இறைவன். எங்களுக்கு அவன்தான் உரிந்தவன், எங்களை உண்டாக்கியவன் அவன்தான், படைத்தவன் அவன்தான். அவன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவனை என்று வேறு யாரையும் அழைக்க மாட்டோம், யாரையும் பிரார்த்திக்க மாட்டோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம், படைத்தவனை தான் வணங்குவோம் என்று தன் அரசர்களுக்கு முன்னால் ரப்பை பற்றி, படைத்தவனை பற்றி பேசினால் கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். இருந்தாலும் அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், அல்லாஹ்வை பற்றி எடுத்து கூறினார்கள். எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் சரிதான் என்ற நிலையை அல்லாஹ் தஆலா அந்த இளைஞர்கள் எப்படி அதை பயன்படுத்தினார்? இளமை பருவத்தை எதன் பக்கம் திருப்பினார்கள்? படைத்த அல்லாஹ்வின் பக்கம். ஏன்னா இந்த இளமை பருவத்தை அல்லாஹ் தான் கொடுத்தான். உலகம் இளமத்தை நேசிக்கிறது. ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறான்னா 30 வயசை பார்க்கறான், 28 வயசை பார்க்கறான். ஏன்னா
அந்த உடல் வலிமை, அந்த சிந்தனை, அறிவாற்றல், அந்த பயன்படக்கூடிய எல்லாத்தையும் உருவிக்கிட்டு அவனை விட்டலான்னு நினைக்கிறான். ஒரு உலக ஆதாயத்துக்காக ஒரு கம்பெனியும் சரி, ஒரு ஃபேக்டரியும் சரி, அங்கே இருக்கக்கூடியவர்களும் சரி, தன் வேலையை வாங்கிக் கொள்வதற்காக இளமை பருவத்தை தேடுகிறான். காரணம், அவங்க கிட்ட இருக்கிற அந்த வலிமையை புழுங்கி எடுத்துடணும். ஆனால் அது கொடுத்தது யாரு? ரப்புல் ஆலமீன். அந்த இளமை பருவத்தில் சுஜூத் செஞ்சோமா? அந்த இளமை பருவத்தில் குர்ஆனை ஓதுனோமா? அந்த இளமை பருவத்தில் நபியை பற்றி தெரிந்து கொண்டோமா? அந்த இளமை பருவத்தில் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுமா? அந்த இளமை பருவத்தில் நம்முடைய வாழ்க்கையில் படைத்த இறைவனுக்கு விருப்பமான காரியத்தை செய்தோமா? ஆனால் உலகத்தினுடைய எல்லா துறைகளுக்கும் இளமை பருவத்தை பயன்படுத்தக்கூடிய ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அந்த இளமை படைத்தவனை நாம் மறந்து விட்டோமே. அந்த இளமை பருவத்தை அளித்தவனை மறந்து விட்டோமே. அந்த இளமை பருவத்தில் ஓடக்கூடிய ரத்தத்தை கொடுத்தவனை மறந்து விட்டோமே. அந்த இளமை பருவத்தில் பேசக்கூடிய ஆதங்கத்தையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் சரியான ஒரு விஷயத்திற்கு தீர்வு சொல்லக்கூடிய திறமையும் கொடுத்த ரப்புல் ஆலமீனை மறந்து விட்டோமே. அப்ப இளமை பருவத்தில் சிந்திக்க வேண்டியதை, பயன்படுத்த வேண்டியதை கொடுத்தவனை மறந்து விட்டோமே. இதையெல்லாம் நீங்கள் மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் தஆலா அந்த இளைஞர்களுடைய ஈமானை நினைவூட்டுகின்றான். இன்பமான வாழ்க்கை கிடைத்துவிடும். அல்லாஹ்வை மறுத்தால், அல்லாஹ்வை எதிர்த்தால், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்தால் இன்பம் கிடைத்துவிடும். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்கள் என்ன செய்தான்? வலபித்து ஃபீ கஹ்ஃபிஹி ஸலாஸ சினீன், 30 அவர்களை 300 ஆண்டு காலங்கள், 300 ஆண்டு காலங்களுக்கு மேல் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக குகையில் வாழ வைத்தார் அவர்களை. அல்லாஹ் தஆலா குகையில் தங்கும்படியான கட்டளையை போட்டு அவர்களை குகையில் வைத்தான் அல்லாஹ் தஆலா. அவர்கள் நினைத்திருந்தால் சுகபோகமான வாழ்க்கையை இருந்திருக்கலாம். இன்றைக்கு குர்ஆன் அவர்களை ஏன் இளமை பருவத்தினுடைய முன்மாதிரியை நீங்கள் ஈமானிய வலு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கஹ்ஃப் வாசிகளை பற்றி படித்து பாருங்கள். 300 ஆண்டு காலங்கள் அவர்களை அல்லாஹ் தஆலா குகையிலே வைத்து அங்கே அவர்களுக்கு இன்பமான உறக்கத்தை கொடுத்து அவர்களை பற்றி பெரியதாக சிறப்பாக பேசக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நினைவூட்டுகின்றார். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள், படைத்தவனை நேசித்தார்கள். படைத்த இந்த இளமை பருவத்தில் படைத்தவனுடைய உயர்வுதான் முக்கியமானது என்று உணர்ந்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளமை பருவம் என்பது நாம உண்டாக்கியதல்ல, நாம அதை உண்டாக்கி கொண்டதல்ல, நமக்கு படைத்த ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அந்த இளமை பருவத்தை அவன் விரும்புகிற விஷயத்தை நம்ம செய்யணும். அவன் சொல்கின்ற அந்த குர்ஆனை படிக்கணும். அவன் கொடுத்த அந்த இல்ம தஃசீர்களை நாம ஆய்வு செய்யணும். மக்கள் அறிஞர்களிடம் போய் மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு முன்மாதிரியாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அந்த இளமை காலத்தை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட முன்மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த இளமை பருவத்தில் ஏற்படுகிற இறையச்சம் தேவை, அல்லாஹ்வுடைய பயம் தேவை. இறையச்சத்தின் மூலமாகத்தான் மனிதன் பாவமான காரியங்கள், தீமையிலிருந்து, ஏனென்றால் மிக விரைவாக பாவத்தில் விடக்கூடிய காலம் எது? இளமை பருவம். ஒரு சீரழிவு சமூகத்தில் ஏற்படுகிறது என்றால் இளமை பருவத்தில் தான் ஏற்படுகிறது. அந்த இளமை பருவத்தில் ஈமானிய வலு இருந்தால், ஈமானிய உறுதி இருந்தால் அந்த மனிதனை பாவத்திலிருந்து, தீமையிலிருந்து, ஷிர்க்கிலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவிதான் அல்லாஹ் தஆலா இளமை பருவத்தை கொடுத்து நீ நன்மையின் பக்கம் வார், நன்மையான செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத் யூசுப் 12வது சூராவிலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அவர்களுக்கு பல படிப்பினை இருக்கக்கூடிய வகையில் இதை சொல்லி காட்டுகிறான். மிகப்பெரிய ஒரு அழகை பெற்றவர் இளமை பருவத்தை அடைந்த பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இல்மை கொடுத்தான், கல்வியை கொடுத்தான். அவருடைய அழகை பார்த்து அந்த நாட்டினுடைய அரசி அவர்கள் மீது ஆசைப்பட்டு பாவமான காரியத்தை செய்வதற்கு தனிமையில் அழைக்கின்றார். எல்லா வகையான சாத்திய கூறுகள் இருந்தாலும் அவர் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணிடத்தில் சொன்னது என்ன? மஆதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, என்னுடைய இறைவன் அல்லாஹ்வுடைய இடத்திலே பாதுகாப்பை தேடிக்கொள். இவ்வளவு ஒரு பாவமான காரியத்தை நான் செய்துவிட மாட்டேன். எனக்கு பொறுப்பாளர் மிக அழகிய முறையில் வைத்திருக்கிறார். இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று பகிரங்கமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அரசருடைய மனைவியிடத்திலே தெளிவாக சொன்னார். நீ படைத்தவனை அஞ்சிக்கொள், படைத்தவனை பயந்து கொள் என்று நினைத்தால் குர்ஆன் பேசுகிறது. ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண் ஓடிய சரித்திரங்கள் உண்டு. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்
அவர்கள் ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் ஓடிய சரித்திரத்தை பார்க்க வேண்டும் என்றால் குர்ஆனை புரட்டி பாருங்கள். அவர் தேடி ஓடினால், அவர் அலைந்தால், அவள் மீது அநியாயமாக பாவ சுமத்தினால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்களிலிருந்து ஒருவர் ஆலோசனை கூறினார். அவர்களுடைய ஆடையினுடைய முன்பகுதி கிழிந்திருந்தால் அவர்தான் தவறு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய பின்னாடை கிழிந்திருந்தால் அவள்தான் பொய் சொல்லியிருக்கிறார் என்ற செய்தியை குர்ஆன் அவர்களிலிருந்து ஆலோசனை வழங்கினார்கள். அப்படி பார்க்கும் பொழுது மூசா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடும் பொழுது ஒரு பெண் பின்தொடர்ந்து ஓடி அவரை அடைவதற்கு முயற்சி செய்தார். அவர்களுடைய ஆடை பின்புறமாக கிழிந்திருந்ததினால் அவர் மிகப்பெரிய சுத்தமானவர் என்று குர்ஆன் அவர்களை வலியுறுத்தியது. இருந்தாலும் அவர்கள் மீது அநியாயமாக அவர்கள் பாவம் செய்யாமலேயே அவர்களை சிறைச்சாலைக்குள் அனுப்பப்படக்கூடிய தன்னுடைய இளமை பருவத்தை எவ்வளவு பெரிய ஒரு துன்பத்திற்குள் ஒரு நபி ஆக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குர்ஆன் எடுத்துரைக்கிறது. அவர் செய்த பாவத்தையே, அவர் செய்த அநியாயத்தின் காரணமாக ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்தார். கால ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்ப இலைய மிம்மா யதுஊனனி இலை. அந்த பெண் அழைக்கக்கூடிய பாவமான காரியத்தை விட எனக்கு சிறைச்சாலையில் இருப்பது மிக மேலானது. அந்த சிறைச்சாலையில் வேண்டால் தங்கிவிடுவதை தவிர இந்த மானக்கேடான இந்த காரியத்தில் ஒரு காலம் நான் ஈடுபட மாட்டேன் யா அல்லாஹ், இப்படிப்பட்ட சூழ்ச்சியில் இருந்து நீ காப்பாற்ற அல்லாஹ் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தபோது அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூலாக்கி அவர்களுக்கு மகத்தான வெற்றியை அளித்தது. குர்ஆன் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. இளமை பருவம் என்பது மனிதனை தீமையில் பாவத்தில் தாழ்த்துவதற்காக எதிர்பார்க்கக்கூடிய அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தினுடைய நிலைப்பாடுகளில் ஒரு ஈமான் கொண்டவர்களாக உறுதியாக நாம் இருப்போம் என்றால் இஸ்லாம் நமக்கு உயர்வையும் அந்தஸ்தையும் மகத்துவத்தையும் அளிக்கிறது. ஏனென்றால் இளமை பருவம் இருந்து என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கால கெடுவது. அதை எத்தனையோ ஆண்களும் பெண்களும் அடையாமலே நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இளமை பருவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த இளமை காலத்தில் நாம் அல்லாஹை பற்றி அறிந்தோமா, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தெரிந்தோமா, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிலைநாட்டுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபுவத்து கிடைத்ததிலிருந்து தன்னுடைய மரண படுக்கை வரை இபாதத்தில் இருந்து விலகவில்லை. அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை எப்பொழுதும் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபி பெண்மணிகளை உருவாக்கினார்கள். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இளமை வயதை அடைந்தவர்கள், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் குடும்பத்தில் ஒரே ஆண் மகனாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். மதீனா நகரத்திற்கு அழைப்பாளராக, மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக ஒரு அழைப்பாளருடைய பொறுப்பை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இளமை பருவத்திலே அனுப்பி வைத்தார்கள். யோசித்து பாருங்கள், இளமை 40 வயது இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த இளமை பருவத்தில் இறைவனுக்கு பொருத்தமான காரியத்தை என்ன செய்திருக்கிறோம்? இறைவனுக்காக பொருத்தமான காரியம் நடைபெறுகிறது என்ற அழைப்பு விட்ட பிறகும் அந்த அதை புறக்கணித்து விட்டு வாழ்கிறோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும். இறை அழைப்பிற்காக, இறை மார்க்கத்திற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க பொறுப்புகளை உணர்ந்த அந்த சஹாபாக்கள் இறை மார்க்க பணிகளை செய்தார்கள். அந்த முஸஅப் இப்னு உமைர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் ஈமான் கொண்டு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் உடுத்திய ஆடையோடு தன்னை மதீனா நகரத்திற்கு சென்றார்கள். அவர்கள் எல்லா பொருட்களையும் விட்டு சென்றார்கள் மக்காவிலேயே. ஏன்? இறை மார்க்கத்திற்காக, இறை பொருத்தத்திற்காக. தன்னுடைய இளமையை இறைவன் தான் கொடுத்தான், அவனுக்காக நான் செலவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்டார்கள். உஹது போர்க்களத்தில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இரு கரங்கள் அவர்கள் வெட்டப்பட்டன, ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவருடைய நிலையை பார்த்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழுதார்கள், கவலைப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் மிக செல்வந்தராக இருந்த அந்த நபி தோழருடைய கஃபனுடைய துணியினுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால், காலை மூடினால் தலை தெரிகிறது, தலையை மூடினால் கால் தெரிகிறது. இவ்வளவு செல்வம் படைத்த ஒருவர், இவர்களுடைய ஷஹீதுடைய நிலை கஃபன் துணி கூட முழுமையான முறையில் போட முடியாத ஒரு நிலையில் அவர் ஷஹீதாக்கப்பட்டு மிகப்பெரிய உயர்வையும் அந்தஸ்தையும் பெற்றார்கள் என்றால் அல்லாஹ்வினுடைய முஹப்பத், இறை மார்க்கத்தினுடைய முஹப்பத், இறைவன் கொடுத்த அந்த இளமை பருவம் இறைவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செலவு செய்தனுடைய முன்மாதிரியினுடைய உயர்வான அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளில் நாம் அது போன்று நம்மளால் இயன்ற அளவிற்கு அல்லாஹ் நமக்கு இளமை பருவத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இளமையுடைய பருவத்தில் இபாதத்துகளிலே கவனம் செலுத்த வேண்டும், குர்ஆன் ஓதுவதில் கவனம் செலுத்த வேண்டும். மார்க்க பிரச்சாரங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதில் கலந்து கொள்வது
கொள்வதற்கு நாம முன்னின்று முயற்சி செய்து முன்னெடுத்து பலரை அடைத்துக் கொண்டு அந்த பணியில் செல்லக்கூடிய பக்குவம் உள்ள மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம நினைக்கிறோம் வெறும் நமக்கு கிடைத்த அந்த ஆண்டுகளிலே உலகத்தினுடைய சேவைக்காகவே உலக வாழ்க்கைக்காக அர்ப்பணிப்பதினால் எந்த பலனும் அடைந்து விடாது. நமக்கு பின்னால் வரக்கூடியது நாம் ஆகிரத்துக்காக அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்கு செய்கின்ற காரியம்தான் நாளை மறுமை நம்மளோடு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஈகத்தரிவ ஹம்சன், 5 விஷயங்களுக்கு முன்னால் 5 நீ முறையாக பயன்படுத்திக் கொள். இது கபில ஷபாபக கபில ஆரம்பிக்க உன்னுடைய இளமை பருவத்தை முதுமை அடைவதற்கு முன்னால் இளமையுடைய பருவத்தை அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக நீ பயன்படுத்திக் கொள். ஏனென்றால் முதுமை வருமா வராதா என்று உனக்கு தெரியாது. ஆனால் இளமையை இறைவன் கொடுத்தான் அல்லவா, அந்த இளமையுடைய காலத்தில் படைத்தவனுக்கு விரும்பிய காரியம், படைத்தவனால் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையிலேயாவது நாம் முறையாக நிற்கின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தாதவரை மறுமையில் எந்த விதமான உயர்வையும் சிறப்பையும் நம்மளால் அடைந்து கொள்ள முடியாது. இறைவன் போதிக்கின்ற அந்த போதனைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவத்தில் இறை பொருத்தத்திற்கு விருப்பமான காரியத்தை செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபஅத்துன் இதில்லுஹுமுல்லா ஃபி தில்லிஹி யௌம தில்ல லா தில்ல இல்லா தில்லுஹு, நாளை மறுமை நாளிலே எல்லோரும் விசாரணைக்காக நிற்கப்படுவோம், எல்லோரும் விசாரணைக்காக நிறுத்தப்படுவோம். அங்கே வெப்ப தாக்குதல் அல்லாஹ் தஆலா சூரத் ஹஜ்ல சொல்றான். மறுமையில் எப்படி இருக்கும்? யா அய்யுஹன்னாஸ் தக்கு ரப்பக்கும் அல்லதி خلقக்கும், யா அய்யுஹன்னாஸ் தக்கு ரப்பக்கும். அந்த மறுமை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸாஅத ஷைஉன் அதீம், மகத்துவமிக்க கம்பீரமான ஒரு நாள். யௌம தரவுனா ததஅலு குல்லு முர்தியாத்தின் அம்மா அர்தஅத் வ ததஅ குல்லு ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு பால் ஊட்டக்கூடிய தாயும் தன் குழந்தையை மறந்து விடுவாள். தன்னுடைய கற்பிணியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் தன் குழந்தை ஈண்டெடுத்து விடுவாள். அதனுடைய வேதனையோ கஷ்டமோ தெரியாது. வலாக்கின் அதாப் அல்லாஹ் ஷதீத், நாளை மயக்கத்திலே கெடுப்பால். அது வேதனை, அது அல்லாஹ்வுடைய வேதனையின் காரணமாக. அந்த மயக்கம் அவர்களுக்கு உலகத்தில் ஏற்படுகின்ற மயக்கத்தை போன்றதல்ல. அல்லாஹ்வுடைய பிடியும் வேதனையும் மிக கடுமையானதாக இருக்கும். அந்த நாளிலே இந்த காரியங்களை எல்லாம் அன்று ஈண்டெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா மறுமை நாளுடைய அந்த கடுமையான நாளை பற்றி, விசாரணை நாளை பற்றி நமக்கு நினைவூட்டுகிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 7 மனிதர்களுக்கு நாளை மறுமை நாளிலே அர்ஷினுடைய நிழல் கிடைக்கும். பணத்தை வச்சு வாங்க முடியாது, பதவியை வச்சு வாங்க முடியாது. 40 ஆண்டு காலங்கள் இளமை பருவத்தை உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக பயன்படுத்தினால் அடைந்துவிட முடியாது. அடைவதற்கான வழியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ். இளமை பருவத்தில் இபாதத்தில் கவனமாக யார் இருந்தார்களோ, ஹய்யாலஸ் ஸலா ஹய்யாலல் ஃபலாவில் இருந்து வெளியாகாமல் எவர்கள் இளமை பருவத்தை இறை அச்சத்தோடும் இக்லாஸோடும், எனக்கு தொழுகைக்கு பின்னால் தான் என்னுடைய வேலை, தொழுகைக்கு பின்னால் தான் வாழ்க்கை, தொழுகைக்கு பின்னால் தான் வியாபாரம், தொழுகைக்கு பின்னால் தான் கம்ப்யூட்டர், தொழுகைக்கு பின்னால் தான் போன் என்ற நிலையில் உச்சக்கட்டத்தை அடைந்து எவர்கள் இளமை பருவத்தை அடைந்தார்களோ அவர்களுக்கு தான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரிசின் கீழ் நிழல் கிடைக்கும் என்றார்கள். நீங்கள் நான் கிடைத்த 40 ஆண்டு கால அந்த 40 இளமை பருவத்தை அடைந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் இபாதத்தை, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை, மூழ்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரங்களில் உண்டான இபாதத்துக்களை முறைப்படுத்தி கொண்டவர்கள் யாரோ அவர்களுக்குத்தான் அரிசினுடைய நிழல் கிடைக்கும். நீங்கள் அந்த 40 ஆண்டு காலங்களில் வாழ்க்கையில் உயர்ந்த பட்டத்தை பெற்றிருக்கலாம், செல்வாக்கை பெற்றிருக்கலாம், அதிகாரத்தை பெற்றிருக்கலாம், உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் உங்களுடைய பெயர்கள் எல்லாம் பட்டியல் போட்டு ஒட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பெயர் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், இந்த இளமை பருவத்தில் உங்களுடைய பெயர் இபாதத்சாலிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று ஒவ்வொரு மனிதர்களும் தன் இளமை பருவத்தை எப்படி கழித்தோம் என்று யோசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அங்கே பதிவாக்கப்பட வேண்டும், அங்கே பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்யப்பட வேண்டிய இடம் எது? நஷா ஃபி இபாதத்தில்லாஹ். இந்த இளமை பருவத்தில் இபாதத்துக்களிலே, இறைவனை அஞ்சுவதிலே, அடிபணிவதிலே, கட்டுப்படுவதிலே, திலாவத்துல் குர்ஆனை ஓதுவதிலே இவர்கள் மூழ்கி கிடந்தார்களோ அவர்கள் அந்த பட்டியலினுடைய பெயர் இருக்க வேண்டும் என்று தன் இளமை காலத்தை நாம் பதிவு செய்தால் மட்டுமே தான் அரிசினுடைய நிழல் கிடைக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஏழுல இன்னொரு ஆளு சொன்னாங்க, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். எந்த ஒரு அடியார் தன்னுடைய தொடர்பை உலகத்தினுடைய பணத்தை பார்த்தோ, செல்வாக்கை பார்த்தோ, அதிகாரத்தை பார்த்தோ தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை
நேரத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு எவர்களுடைய உள்ளம் தொடர்புடையதாக இருக்கிறதோ, அசர் முடிந்ததா மகரி முடிந்ததா இஷா முடிந்ததா இப்படியாக ரொட்டேஷனாக இவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பு பள்ளிவாசலோடு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அங்கே அரிசியினுடைய நிழல் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். எதெல்லாம் கிடைக்கும் சொன்னாங்களோ, எதெல்லாம் பின்பற்றணும் சொன்னாங்களோ அதெல்லாம் இல்லாதவரை நாம் வாழ்க்கையில் எந்த உயர்வையும் எந்த மகத்துவத்தையும் எந்த சிறப்பையும் அடைய முடியாது. உலகத்தில் கிடைக்கின்ற சிறப்புகளும் பெருமைகளும் உலகத்தோடு அழிக்கப்பட்டுவிடும். ஆனால் நாளை மறுமையினுடைய தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹ சூரத்துல் லுக்மான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் மனிதர்களே. வக்ஷு யௌமன் லா யஜ்ஸி வாலிது அவ் வலதிஹி, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளோ உங்களுடைய தாய் தந்தையரோ உங்களுக்கு எந்த விதமான பலனையும் தரமாட்டார்கள். எனவே அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். வத்தகு யௌமன் லா யஜ்ஸி வாலிது அவ் வலதிஹி, எந்த தாய் தந்தையும் பெற்றோர்கள் தன் பிள்ளைக்கு பயன் தர மாட்டார்கள், எந்த பிள்ளையும் தன் தந்தைக்கு எந்த விதமான பலனையும் அங்கு தர முடியாத ஒரு நாள். அந்த ஒரு நாளை நீங்கள் பயந்து நடுங்கிக் கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். எனவே மறுமை நாளுடைய வேதனையும் பிடியும் கடுமையாக இருக்கும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கேள்விகளை பற்றி சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு கேள்வி சொன்னார்கள், லா தஸூலு கதம அப்தின் ஹத்தா யஸ்அல அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் யாருக்கு இளமை பருவத்தை கொடுத்தானோ அல்லாஹ் தஆலா இளமை பருவத்தை அடைந்த எல்லோருக்கும் கேட்பான், உனக்கு இளமை பருவத்தை கொடுத்தேனே, அந்த இளமை பருவத்தை நீ எப்படி கழித்தாய், எப்படி செலவு செய்தாய்? இளமை பருவம் கல்வி உலகத்தினுடைய BA BCom BSc இன்று உன்னுடைய வாழ்க்கையை கழித்தாயா? இறை மார்க்கத்தை படிக்கவில்லையா? குர்ஆனை ஓதவில்லையா? நபிக்கு கட்டுப்படவில்லையா? ஐயல ஸலாவிற்கு படிக்கவில்லையா? உன்னுடைய 40 ஆண்டு கால இளமை பருவத்தை நீ எப்படி கழித்தாய் என்ற கேள்வியில் இருந்து இந்த உலகத்தில் பிறந்த எவர்களாலும் கேள்வி கேட்கப்படாமல் தப்பிக்கவே முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நடந்தே தீரும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதி உண்மையானது, அல்லாஹ்வுடைய கட்டளை உண்மையானது. நாளை மறுமையில் இளமை பருவத்தின் இந்த பூமியில் வாழ்ந்து மடிந்து சுகத்தை இன்பத்தையும் அனுபவித்து விட்டு படைத்தவனை மறந்த வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த மறுமையில் நெருக்கடியிலிருந்து காப்பாற்றுவதற்கு எதுவுமே வராது. எது வரும் என்றால் யாருடைய உள்ள பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருந்ததோ, யார் வாலிபத்திலே இளமை பருவத்திலே இபாதத்தோடு கழித்தார்களோ இவர்களுடைய நிலைதான் நாளை மறுமையில் உயர்த்தப்படும் சிறப்பு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் இளமை பருவத்தை அடைந்த எல்லோருக்கும் கேள்வி இருக்கு, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இளமை பருவத்தை கொஞ்சமாவது அல்லாஹ்வுக்காக செலவு செஞ்சியா, ரப்புடைய விருப்பத்துக்கு செஞ்சியா என்று அல்லாஹ் கேட்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எதை எச்சரித்தார்களோ அந்த இளமை பருவத்தை அஞ்சி மறுமையினுடைய நாளை மறுமுடைய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்வதற்கு தகுதியுள்ள மக்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடிய இந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த இளமை பருவத்தை விரும்பி இறை பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல அமல்களையும் நாளை மறுமையினுடைய விசாரணையிலிருந்து சரியான பதிலை சொல்லக்கூடிய நல்ல மக்களாகவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இந்த பூமியில் வாழக்கூடிய ஈமான்தாரிகள், ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள் நாளை நாம் மறுமையில் நரக நெருப்பிற்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே எல்லா விஷயங்களையும் எதெல்லாம் மனிதன் தவறு இழைத்து விடுவானோ, அறியாமல் சென்று விடுவானோ, கவனக்குறைவாக இருந்து விடுவானோ அவைகள் அனைத்தையும் எச்சரித்துக் கொண்டே குர்ஆன் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையும் இருக்கிறது. எனவே இறைவன் நமக்கு அளித்திருக்கிற ஏராளமான அருள் கொடைகள் எண்ண முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அளித்த எல்லா அருள் கொடைகளையும் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிற சூரத் தகாசுர்ல சொல்றான், சும்மல துஸ்அலுன்ன அனின் நஈம், சும்மல துஸ்அலுன்ன அனின் நஈம். இறைவன் நமக்கு வழங்கிய அருள் இளமை பருவமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வசதி வாய்ப்பாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்மிடத்தில் இருக்க வீடாக இருக்கலாம், நம்மிடத்தில் கடையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். இறைவனுடைய எதெல்லாம் நமக்கு, ஏனென்றால் நிஅமத் என்பது ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ்,
நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா அருள் கொடையுமே சரி அல்லாஹ்விடம் மட்டும் இருந்துதான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் கொடை தான். ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். எனவே ல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம் என்ற சொன்ன வசனத்தை இறங்கின உடனே ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் கொடைனா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க சாப்பிடுற தண்ணீரை பற்றி கேட்பான். இரு அசுவதானி, ரெண்டு கருப்பு, என்ன ஒன்று தண்ணி இன்னொன்று பேரிச்சம்பழம். நமக்கு கிடைக்கிற ரிஸ்கா கிடைக்கிற தண்ணீரை பற்றி அல்லாஹ் கேட்பான். கொடுக்கிற பேரிச்சம்பழத்தை பற்றி மறுமையில விசாரிப்பான். அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட எல்லா அருள் கொடைகளுக்கும் கேள்வி இருக்கிறது. நம்ம சாதாரணமாக உலகத்தில் பார்க்கிறோம், ஒரு 10 நிமிஷம் வேலை செய்யலாம், திரும்பி நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனால் அல்லாஹ் நாளைக்கு நமக்கு கொடுத்து எல்லா அருள் கொடைகளுக்கும் ஒவ்வொன்றாக பிரித்து அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், சும்ம துஸ்அலுன அனின் நஈம், உங்களுக்கு வழங்கப்பட்ட எல்லா அருள் கொடைகளை குறித்தும் நாளை மறுமையில் விசாரிப்போம். ஏனால் கொடுத்தவன் அவன்தான். தாயினுடைய கருவறையில் இருந்து மனிதன் உலகத்தில் பிறந்து மரண படுக்கில் மலக்குல் மௌத் பிடிக்கின்ற வரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்னவாக இருந்ததோ, என்ன கொடுக்கப்பட்டதோ, என்ன அனுபவித்தாரோ, என்ன செய்தாரோ அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கேட்பான் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய போதனை நம்முடைய உள்ளத்தை சத்தியத்தின் பாலம் இறைவனுடைய அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும். அல்லாஹ்வுடைய அருள் கொடை கொடுத்த அந்த இறைவனுக்கு அவனுடைய இபாதத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அதில் கவனம் செலுத்தி அதிலே பின்பற்றி வாழ்க்கையை மறுமையுடைய வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா மலக்குல் மௌத் எப்போ வருவார்னு சொல்லல, எப்போ எழுதி கொடுக்கல, யாருக்கும் எந்த நேரத்தில் வருவார்னு தெரியாது, எந்த வினாடியில் வருவார், எந்த கோலத்தில் வருவார் நமக்கு தெரியாது. எனவே இறைவன் கொடுத்த அந்த சொற்ப கால நேரங்களில் இறைவன் விரும்புகின்ற வார்த்தைகளை பேசுவோம், இறைவன் விரும்புகின்ற இபாதத்துக்களை ஈடுபடுவோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உம்மத்தாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அஸீம் யذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமி யஸீதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.